முன்னாள் மத்திய அமைச்சர், ஜனதா தளத்தில் இருந்து காங்கிரசுக்கு தாவியவர், ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மிகச்சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றியவர். ஆனால் 2019 மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்படும் வரை அவரை யாருக்கும் பெரிய அளவில் தெரியாது. பாஜக சட்ட அணியை வழிநடத்தி கொண்டிருந்தவரை மாநில ஆளுநராக்கி அழகு பார்த்தார் மோடி. அரசியலில் இருந்து ஓய்வு பெறலாம் என பலரும் நினைக்கும் வயதில் அவருக்கு அரசியல் வாழ்க்கை சூடுபிடித்தது. இன்று இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராகி, மாநிலங்களவை தலைவராகி, பாஜக அரசை பாதுகாக்கும் அரணாகி இருக்கிறார் ஒருவர். அவர் பெயர் ஜக்தீப் தங்கர். மேற்கு வங்க மாநிலத்தில் காலூன்ற மிக தீவிரமாக பாஜக முயற்சித்துக் கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும். மத்தியில் ஆட்சி அமைத்த பின்னர் அதற்கான முன்னெடுப்புகள் இன்னும் அதிகமாகின. அதன் ஒரு பகுதியாக எங்கெல்லாம் மாநில கட்சிகள் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநர் மூலம் அரசியல் செய்ய ஆரம்பித்தது பாஜக. அடிபணிந்து சென்றோர் கூட்டணிக்கு, அடிபணியாதோர் சிறைசாலைக்கு எனும் பார்முலா தீவிரமாக பயன்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில்தான் 2016 மேற்கு வங்கத்தில் இருந்து கம்யூனிஸ்டுகளை காலி செய்து இரண்டாம் முறையாக ஆட்சியை பிடித்திருந்தார் மம்தா. அந்த நேரத்தில் பாஜகவுக்கு 3 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்தனர். மம்தாவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே மோடி மீது ஒரு ஒவ்வாமை இருந்து கொண்டே இருந்தது. இதனால் மேற்கு வங்கத்தில் மத்திய விசாரணை அமைப்புகளின் வருகை அதிக அளவில் இருக்கவே செய்கிறது. இந்நிலையில் 2021 ஆண்டு தேர்தலில் அதிக இடங்களை பிடித்து முக்கிய கட்சியாக மாற பாஜக வேலை செய்து கொண்டிருந்தது. அதற்கேற்றாற்போல் 2019 மக்களவை தேர்தலிலும் பாஜக வெல்ல கட்சியினருக்கு உத்வேகம் பிறந்தது. இந்த பெங்கால் மிஷனுக்கு மோடி தேர்வு செய்த நபர்தான் ஜக்தீப் தங்கர். 2019 ஜூலை மாதம் மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தங்கர். யார் இவர்? பெரிய அறிமுகம் இல்லாத பெயராக இருக்கிறது என பலரும் நினைத்தனர். ஆனால் மேற்கு வங்க பாஜக மகிழ்ந்தது. ஏனெனில் தங்கரின் சட்ட அறிவு அப்படி. 1951 ஆண்டு ராஜஸ்தானில் உள்ள ஜூன்ஜுனு அருகே உள்ள கிராமத்தில் பிறந்தார் தங்கர். தங்கள் பிள்ளையை நன்றாக படிக்க வைக்க பெற்றோர்கள் விரும்ப தங்கரும் அதனை மனதில் இருத்தி நன்றாக படித்தார். இதனால் ராணுவ பள்ளியான சைனிக் பள்ளியில் உதவி தொகையோடு அவருக்கு இடம் கிடைத்தது. அங்கு படிப்பை முடித்த தங்கர் மகாராஜா கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். அதனையடுத்து ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சட்டம் பயின்றார். சட்டத்தின் மீதிருந்த ஆர்வம் அவரை மேலும் மேலும் படிக்க தொடங்க நிபுணத்துவம் பெற்றவராக மாறினார் தங்கர். 1979 ராஜஸ்தான் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர் பணியை தொடங்கி 1990 மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து பெற்றார். குறுகிய காலத்திலேயே ராஜஸ்தானின் மிகச்சிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவராக உயர்ந்த தங்கர் உச்சநீதிமன்றத்திலும் வந்து பணியாற்றினார். இதனிடையே தங்கருக்கு அரசியல் ஆசை வர அப்போதைய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். பிரபலமாக இருந்த தங்கருக்கு ராஜஸ்தான் மாநிலம் ஜூன்ஜுனு தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதில் வெற்றி பெற்று சந்திரசேகர் அரசில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றார். 1991 ஜனதா கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் தங்கர். அப்போது நடந்த தேர்தலில் சீட் கிடைத்த போதும் அஜ்மீர் தொகுதியில் தோல்வியை சந்தித்தார் தங்கர். இதனால் ராஜஸ்தான் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது காங்கிரஸ். வெற்றி பெற்று 5 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்தார் தங்கர். அடுத்து நடந்த 1998 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுக்க தோல்வியடைந்தார் தங்கர். இதனால் அரசியலில் எதிர்காலம் இருக்காதோ என்ற எண்ணம் தங்கரை சூழ வழக்கறிஞர் பணியில் கவனம் செலுத்தி வந்தார். ஆனால் அரசியல் ஆசை விடுமா என்ன? 2003 ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். பிரதமர் மோடியும் அப்போதுதான் குஜராத் அரசியலில் மிக முக்கிய இடத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். இருவருக்கும் நல்ல நட்பு உருவானது. பாஜகவில் சேர்ந்தாலும் தங்கருக்கு பெரிய அளவில் எந்த பதவிகளும் கிடைக்கவில்லை. 2004 காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்ததால் தங்கரின் அரசியலில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருந்தது. இதனிடையே பாஜகவின் தேர்தல் பிரச்சார குழுவில் தங்கருக்கு இடம் கிடைத்தது. ஆனால் அது ஒன்றும் பெரிய பதவி இல்லை. இந்நிலையில் தான் 2014 மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைத்த பின்னர் கட்சியில் தங்கருக்கு முக்கியத்துவம் கிடைக்க ஆரம்பித்தது. பாஜகவின் சட்டக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். கட்சி சார்பான அனைத்து வழக்குகளுக்கும் அவரிடமே ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதோடு முக்கிய அவசர சட்டங்களுக்கும் முதற்கட்ட ஆலோசனைகள் தங்கரிடமே பெறப்பட்டன. இந்நிலையில் மேற்கு வங்க அரசியல் மீது அமித்ஷாவின் கவனம் திரும்ப 2019 அம்மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தங்கர். ஆனால் பலருக்கும் அவரது பெயர் கூட புதிதாக இருந்தது. பெயர் மட்டும்தான் புதிது. ஆனால் தங்கர் மேற்கு வங்கத்தில் செய்த செயல்பாடுகள் தேர்ந்த அரசியல்வாதியை போல இருந்தது. பாஜகவை வளர்க்க தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் செய்தார் தங்கர் என திரிணாமுல் விமர்சிக்கும் அளவுக்கு செயல்பட்டார். குறிப்பாக தங்கருக்கும் மம்தாவுக்கும் பிரச்சனைகள் வெடித்தன. கொரோனா சமயத்தில் மம்தா அரசை மிக கடுமையாக விமர்சித்தார். அதிகாரிகளை அழைத்து கடிந்து கொண்டார்.
மாநில அரசுக்கு தினம்தோறும் தங்கர் குடைச்சல் கொடுக்க மேற்கு வங்கத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார் என மம்தாவை விமர்சித்தார். இருவரும் சேர்ந்து பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை மம்தா புறக்கணிக்க ஆரம்பித்தார். கடைசியில் வேறு வழியின்றி தங்கரின் நடவடிக்கைகள் குறித்து குடியரசுத் தலைவருக்கு புகார் கடிதம் கூட அனுப்பினார் மம்தா. குறிப்பாக தலைமைச் செயலாளரையே அழைத்து விளக்கம் கேட்பது, தனி அரசாங்கம் நடத்துவது, மாநில அரசின் கோப்புகளை கிடப்பில் போடுவது, அனைத்து முடிவுகளையும் தாமதிப்பது என தங்கருக்கு எதிராக பக்கம் பக்கமாக புகார்கள் இருந்தன. ஆனால் எந்த பயனும் இல்லை. கடைசியில் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தேர்தல் அறிவிப்பு வழியாக தங்கரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிந்தது பாஜக. அதிக ஓட்டுகள் வாங்கி எளிதாக வென்றார். குடியரசு துணைத் தலைவரை மாநிலங்களவை தலைவர் என்பதால் அவையை வழிநடத்தும் பொறுப்பு தங்கருக்கு வந்தது. மேற்கு வங்கத்தில் எப்படி ஆளுநராக அரசாங்கத்தின் பக்கம் நின்று செயல்பட்டாரோ அதே போல் அவையிலும் செயல்பட்டு வருகிறார். எதிர்க்கட்சிகள் எதை கேட்டாலும் விதிகள் அனுமதிக்காதே, விதியை படியுங்கள், விதிப்படி நடங்கள் என சமாளிக்கிறார் என விமர்சனங்கள் வரத் தொடங்கியுள்ளன. இதனிடையே மணிப்பூர் வன்முறை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது சர்ச்சையாக இருக்கிறது. ஆனால் மைக் அணைக்கப்படவில்லை என விளக்கம் கொடுத்தார் தங்கர். சபாநாயகர் இப்படி ஒருதலைபட்சமாக நடக்கக்கூடாது என போர்க்கொடி தூக்கியுள்ளன எதிர்க்கட்சிகள். ஆனால் எது எப்படியோ தன்னுடைய இரண்டாவது அரசியல் இன்னிங்ஸில் உயரிய பதவிகளை அடைந்துள்ள தங்கர் அப்பதவிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விதிகளை மிகச்சரியாக படித்து வந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் அதனை அழகாக காட்டுகின்றன.